ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. மற்றும் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நம்ம பார்க்க போகிற பாடம் என்னென்னா, காணாமல் போன வெள்ளிக்காசு. நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் காணாமல் போகுது. நம்ம அங்கங்கே மறந்துடுவோம். சில இடத்துல நம்ம ஏதோ ஒரு ஞாபகத்தில் எங்கேயாவது மிஸ் பண்ணிவிடுவோம். இந்த வீட்டிலே ஒரு பொருளை வச்சுட்டு தேடுவோம், கிடைக்காது. அது என்னைக்காவது தேவையில்லாத நேரத்தில் அது கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மிஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? சில இது காணாமலே போயிடுது. அது மாதிரி இந்த காணாமல் போல வெள்ளிக்காசு, நீங்கள் லூக்கா அதிகாரம் படிச்சிருப்பீங்க. லூக்கா 15வது அதிகாரம் 8 முதல் 10 வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காணாமல் போன வெள்ளிக்காசு, அதாவது அவர் திராக்மா அப்படின்னு கிரேக்கத்தில் திராக்மான்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அது ஒரு நாள் ஒருத்தருடைய சம்பள காசு. அது ஒரு வெள்ளிக்காசுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு பெண்ணுக்கு 10 வெள்ளிக்காசு வச்சுருக்காங்க. அதில் 1 காணாமல் போகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை விலைக்கு ஏற்றி வீட்டெல்லாம் சுத்தமாக பெருக்கி அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தன்னுடைய நண்பர்களுக்கு கூட பக்கத்தில் தெரிஞ்சவங்களெல்லாம் அந்த மாதிரி குழந்தைச்சிக்கிட்டு அதை கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க நம்ம விருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷத்தில் அது ஆடி பாடி மகிழ்ச்சி அடைவாங்க. ஏன்னா அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா நம்ம தொலைஞ்சு போன ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி அவங்க அது தொலைஞ்சு போகிற காசை தேடி கண்டுபிடிச்சி அவங்க சந்தோஷப்படுறாங்க. இதை தான் அங்கே போட்டிருக்கு. இப்போது நம்ம தொலைந்து போன பொருள் நம்ம கூட அப்படிதாங்க. கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்திருக்கிறோம், ஆனால் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையை பற்றி தெரியல. ஏதோ கடமைக்குன்னா கோயிலுக்கு நானும் கிறிஸ்தவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நம்ம தொலைச்சிடுறோம். நம்ம தொலைச்சிட்டு ஒரு காலகட்டங்கள் ஒரு ஒரு அனுபவம் அதுக்கப்புறம் ஐயோ நம்ம எங்கேயோ தொலைஞ்சிட்டோமே, நம்ம இப்போ தான் நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கிறோம், நம்ம எங்கேயோ தொலைஞ்சிட்டோம். அதாவது சாத்தான் பிடியில் நம்ம போய் தொலைஞ்சிடுறோங்க. அந்த சாத்தான் பிடியில் மாட்டிக்கின்னு நம்மளே தொலைச்சிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம அதை காலங்கள் சென்ற பிறகு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப காலங்கள் கழித்து தான் நம்மளுக்கு அந்த நினைவே வருது. நம்ம கடவுளுக்கு கடவுளுக்கு உரிய பாத்திரத்தில் வளர்ந்து கூட நம்ம கடவுளை சரியாக அறியாமல் உலக ஆசையிலே நம்ம சுற்றிக்கிட்டு உலக இச்சையின்படியே நம்ம வாழ்ந்து உலகத்தினுடைய எல்லா ஆசைகளையும் நம்ம பெறுறதுக்கு பாடுபட்டோம். அந்த பாவத்தில் சில விளைவுகளையும் சந்திச்சிருப்போம் இல்லையா? நம்ம அந்த மாதிரி பாவத்திலேருந்து நிறைய விளைவுகளை சந்திச்சிருப்போம். அப்போது நம்ம தொலைக்கிறோம். அந்த கிறிஸ்துவ உடையவன் அந்த ஒரு இதுவை நம்ம தொலைச்சிடுறோம். அதை தொலைச்சிட்டு நம்ம தேடுறோம், எங்கெங்கேயோ தேடுறோம். ஆனால் அது நம்மளுக்குள்ளே தானே இருக்குது இல்லைங்களா? எப்படி அந்த பெண் அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் அந்த வெள்ளிக்காசு இருந்துச்சு இல்லைங்களா? அந்த வெள்ளிக்காசை விலைக்கு ஏற்றி தேடி அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அவங்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டாங்கல்ல. அதே மாதிரி நம்மளும் தேவனுக்குரிய ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக வாழணுங்க. நல்ல ஒரு பாத்திரமாக வாழ்ந்தால் மட்டும்தான் அது நம்ம தேவனுக்குரியதாக இருக்கும். நம்ம அந்த உலகத்து ஆசையெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. உலகத்து ஆசை ரொம்ப மோசமானது. அது நீங்கள் கடைசி வரைக்கும் அது வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஏன்னா அது ஜென்ம பாவம் மாதிரி அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் உங்களை மாற்றணும். எப்படி அந்த பெண் விளக்கேற்றி அதுக்கப்புறம் அதை பெருக்கி அதை பெருக்கும்போது குப்பையெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி விளக்கை ஏற்றினா நம்ம தேவனுடைய வார்த்தை வெளிச்சம், அந்த வெளிச்சம் வரணும். தேவனுடைய வார்த்தை தான் வெளிச்சம். அவர் வார்த்தையே பாதைக்கு வெளிச்சமும் அவர் வார்த்தையே ஒளியாகவும் இருக்குது இல்லையா? நடைக்கு ஒளியாகவும் நடைக்கு பாதையாகவும் ஒளியாகவும் இருக்குது இல்லையா?
அப்போது அவருடைய வார்த்தை தான் வெளிச்சம். அந்த வார்த்தையை நம்ம உட்கொண்டா மட்டும்தான் நம்ம வந்து தொலைந்து போன இந்த குப்பையிலேருந்து வெளியே வெளியே வர முடியுங்க. அந்த குப்பையிலேருந்து நம்மள அப்போ தான் நம்ம வெளியே வர முடியும். அந்த தொலைந்து போன குப்பை காய் வெள்ளி காசு வந்து நாம தான். அதே மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டாலும், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நெறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா? நம்ம குடும்பத்திலேயே இருப்பாங்க, நம்ம சகோதரர்களா இருப்பாங்க. நம்மளுக்கு அண்டே ரொம்ப ஆண்டவருக்கு உரிய மாதிரி வாழ்ந்துட்டு த திடீர்னு வந்து கொஞ்சம் பின்மாற்றம் அடைஞ்சிடுவாங்க. அப்போ அவங்க வந்து தொலைஞ்சு போயிடாம, அவங்கள நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நம்ம கூட்டிட்டு வர்றது கூட, அது பரலோகத்தில மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம அவங்களையும் நம்ம கூட்டிட்டு வரணுங்க. அப்பதான் வந்து அந்த அந்த அவங்க அந்த மன சஞ்சலத்தில வந்து பின்மாற்றம் அடையும்போது, நம்ம ஆண்டவர பத்தி அவங்களுக்கு சொல்லி, சொல்லி, சொல்லி "நீ வா" அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி, அப்புறம் அவங்க மனசு மாறி, அவங்க தவறு செய்யும்போது அப்படி செய்யக்கூடாதுன்னு கண்டித்து, அந்த மாரி நன்மைகள் செய்ய வைத்து, ஆண்டவருக்குரிய ஒரு பாத்திரத்தில அவங்கள வழிநடத்தி, அவங்கள உள்ளேருந்து அந்த இருட்டுல மறுபடியும் பின்மாற்றத்துலேருந்து மறுபடியும் தேவன்கிட்ட கூட்டிட்டு வரணுங்க. ஏன்னா, தொலைந்து போனவர்கள் நெறைய பேர் இல்லையா? ஆண்டவர அறிஞ்சுக்கிட்டே நெறைய பேர் தொலைஞ்சு போயிடுறாங்க. அப்போ அந்த தொலைஞ்சு போனவங்கள நம்ம தான் கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட விடணும். பாருங்க, பாவியான ஒருத்தர் நிமித்தம் மனம் திரும்புகிற பாவியின் ஒருத்தர் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்றாங்க சொல்லியிருக்குங்க. அந்த லூக்கா 15 அதிகாரம் 8லேருந்து 10 வரைக்கும் வசனம் படிச்சீங்கன்னா அதில் போட்டிருக்கும். பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடையுதாம். அப்போ நாமளும் பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு உரிய காரியம் செய்யும்போது பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டா இருக்கும். அதனால தொலைஞ்சு போன நம்மளையும் வெளியே கொண்டு வரணும். பின்மாற்றம் அடைகிற சகோதரர்களையும் நம்ம ஆண்டவர் நாமத்தை சொல்லி வெளியே கூட்டிகிட்டு வரணுங்க. இதில் நம்மளுக்கு எந்த பெருமையும் வேண்டாம், எந்த பொறாமையும் வேண்டாம். தாழ்மை மட்டும்தாங்க முக்கியம். தாழ்மையே மேன்மைக்கு முதல் படிங்க. அதனால் நம்ம பின்மாற்றம் அடைந்தவர்களுக்காகவும் நம்ம வந்து உழைக்கணும். நம்ம கிறிஸ்துவ அறியாமல் இருந்து கிறிஸ்துவோடு வாழ்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதுலேயும் நம்ம வந்து தேர்ச்சி பெறணும். இதுதாங்க இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. நம்ம தொலைஞ்சு போன வெள்ளி காசு மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அதை கண்டுபிடிச்சி சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிற ஒரு இது. அவங்க பாருங்கள், தொலைஞ்சு போன குப்பையில் இருக்கும். அப்புறமா அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, நல்லா கழுவி தடவி அதை மறுபடியும் மாட்டிக்குவாங்க. அது பளிச்சுன்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம தேவனோடு இருக்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்க. நன்றி. நிகழ்ச்சி மூலமாக சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக.